ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளார். நிர்மலா சீதாராமனிடம் நிவாரணம் தொடர்பாக 72 பக்க மனுவை அளித்தார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு போதுமான நிதியை மத்திய அரசு வழங்க வலியுறுத்தி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மனு அளிக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கனமழையின் போது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கிக்கொண்ட பயணிகளுக்கு உதவிய ரயில்வே பணியாளர்கள் 14 பேருக்கு அவர்களின் பணியை பாராட்டி தெற்கு ரயில்வே ரொக்க பரிசு அறிவித்துள்ளது. திருவாரூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் தென்னிந்திய அளவிலான மகளிர் கோகோ விளையாட்டுப் போட்டி தொடங்கியது. நேசக்கரம் நீட்டி நிவாரணப் பணிகளுக்கு தங்களை ஒப்படைத்துக் கொண்ட மீனவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். பேருந்துகளில் மாணவர்கள் தொங்கிக் கொண்டே பயணிப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. படிக்கட்டுகளை ஒட்டியுள்ள ஜன்னல்கள் தகரம் கொண்டு மூடப்பட்டுள்ளது. கொட்டிவாக்கம் பஞ்சாயத்தில் தற்காலிக பணியில் சேர்ந்த 7 பேரை நிரந்தரம் செய்ய ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தொடர் விடுமுறையால் ஊட்டியில் குவியும் சுற்றுலா பயணிகள் வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்தனர். கிரிக்கெட் பேட் பிடிப்பது எப்படி என அமைச்சர் ரோஜாவுக்கு கற்றுக் கொடுத்த முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி. வெள்ள பாதிப்பு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசின் நிவாரண நிதி தேவை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் வரும் 28ஆம் தேதி முதல் ரூபெல்லா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்க உள்ளதாக பொது சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்களை பாதுகாக்க சந்தேக கப்பல்கள் சோதனையிடப்படும் என கடற்படை தளபதி ஹரிகுமார் தெரிவித்துள்ளார். மிச்சாம் புயல் கனமழையினால் சேதமடைந்த திருக்கோயில்களின் கட்டுமானங்கள் ரூபாய் 5 கோடியில் சீரமைக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மாணவர்களுக்கு புத்தகங்கள், சீருடைகள் தயாராக இருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கொளத்தூர் தொகுதியில் மறுகட்டுமான அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிவுறுத்தியுள்ளார். சூலூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பன்னீர்செல்வம் பங்கேற்று கட்சியினருக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கும் அநீதியாகும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் பிறக்கும்போது வெறும் 700 கிராம் எடையுடன் பிறந்த பெண் குழந்தையை ஓராண்டுக்குள் 6 கிலோ 500 கிராம் எடைக்கு கொண்டு வந்து கேக் வெட்டி குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாடிய மருத்துவர்களின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் நாட்டுடன் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு சுமூக தீர்வு காணப்படவில்லை என்றால் காசா, பாலஸ்தீனத்தின் நிலை இந்தியாவிற்கும் ஏற்பட இருப்பதாக ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா எச்சரித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் கட்டமைப்புகளை உருவாக்குவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். இளைய தலைமுறைக்கு வழிகாட்டும் பொது வாழ்வுக்கு சொந்தக்காரன் ஐயா நல்லக்கண்ணுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே பாசன கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை நீர் சூழ்ந்துள்ளதால் வெளிவர முடியாமல் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 2023இல் சொமோட்டோவில் அதிகம் பேர் ஆர்டர் செய்யப்பட்ட உணவுகளின் பட்டியலில் பிரியாணி முதலிடம் பிடித்துள்ளது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நெல்லை சிறப்பு ரயில் மேல்மருவத்தூரில் நின்று செல்லும் என தகவல் வெளியாகியுள்ளது. வேங்கை வயல் சம்பவம் நடந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெற்றது. குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது எப்போது என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விசைப்படகு, நாட்டுப்படகு மீனவர்கள் நாளை முதல் கடலுக்கு செல்ல அனுமதி என மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. பேரிடர் நிவாரண நிதி உடனே வழங்கிட ஒன்றிய அரசை வலியுறுத்தி ஜனவரி 3இல் முற்றுகை போராட்டம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. திருவொற்றியூர் விம்கோ நகர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தை கடந்து செல்ல ரூபாய் 21 கோடி செலவில் விம்கோ நகர் ரயில்வே சுரங்கப்பாதை பணி விரைவில் தொடங்க உள்ளது. தமிழில் பெயர் பலகை எழுதாத கடைகளின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் முழுவதும் விடிய விடிய களை கட்டிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. பேரணாம்பட்டு அருகே செயல்படும் ஆட்டு இறைச்சி கூட கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடியில் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் கடலில் பாலூற்றி சுனாமி பேரழிவு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு சென்னை காவல்துறை சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 230 புள்ளிகள் உயர்ந்து 71,337 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு பெற்றது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.